பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோளு, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கோளு, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோளு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மம் கோளு. ஏன் பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டை மூடவே ஆக்கி வச்ச பிரியாணியே நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. ஏன் பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. அடகு வச்சுதா உங்க ஆத்தா வட்டி விரோல வச்சுதா. எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு கிடைச்ச வேலைய பார்க்க போறோம். எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு கிடைச்ச வேலைய பார்க்க போறோம். ஒரே வாட்டில் அந்த நாரதரை காலி பண்ணிட்டேன். என்ன பாட்டு பாடினாலே அந்த ஆளுக்கு தெரியாது. இது அதே ஒரு ஆள் தாயமங்கலம் முத்துமாரி கோயிலா. நன்றி. கூட்டத்தில் ஒரு தம்பி மட்டும் என்னை பார்க்க எந்த சென்றியாம்பார். வீட்டுக்கு போகிறோம்னாடா அவன் என்கிட்ட போட்டோ எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான்டா, தெளிவாக விழுகுது. இன்னொரு 2 வரையாப்பு கொட்டையை பூரா எடுத்துகிட்டு போவோம், லேடிஸை கூட எடுத்துகிட்டு போவோம். துணைக்கு அண்ணனை கொண்டு வந்தியா? சரி சரி. செத்த வயக்காட்டில் படுத்துட்டு போகிறது கடல்லாம் இருந்துச்சாடா. ஆமாம் ஐயா, தூக்கத்தில் வேற ஒரு வேக்க நம்ம வேக்கா நம்ம வேக்கு தானே. வேறு ஏதாவது நல்ல வண்டியாக பார்த்து எடுத்துகிட்டு போ, இன்ஜின் நல்லா ஓடுற வண்டியா. அன்றைக்கி ஒரு ஆள் அப்படி தான் டிவி வீட்டில் வந்து ட்ராயட்டை எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த ட்ராயட்டை பார்த்தே அந்த காமெடியை வச்சு. ஆமாம், ஒரு நாள் நாடக வண்டி ஏற்றிட்டு போயிட்டாங்க. அப்போ 108 ஏற்றி கொண்டு போனேன் இவங்களை. இதெல்லாம் ஒரு காமெடி மசுக்கு இருந்துச்சு போப்பா. உள்ளதுக்கே இங்கே யாரும் சிரிக்கலை. இவன் எப்போ மைச்சரில் சேர்ந்தேன்? நம்ம மனநோயாளியா? வாப்பா. என்ன கூட்டம் இல்லாட்டாலும் நாங்கள் போக முடியாது, காசு தர மாட்டாங்க. ஏப்பா 2 பேரும் பஸ்ஸு கிடைக்கலையா? கருப்பேன் காப்பாற்றுறேன். ஓடு ஓடு, நேரம் அளவுகள் போய் வெள்ளி செவ்வா பூ போடு. தம்பி நக்கல் மசெல்லாம் பண்ணக்கூடாது. போயிட்டே வரையா? சரி, கொல்லங்குடி காளியாத்தோவில் போ. ஏழை ரொம்ப பேசுறான்டா. சரி, இப்போ நீ எல்லா கோயிலுக்கு மட்டும் நேராக வீட்டுக்கு போ. தம்பி நீ ஒரே காளி கோயிலுக்கு நான் போவா? தம்பி அங்கேருந்து பிட்டு படம் காமிச்சா கூட எனக்கு மக்களாக தான் தெரியும். போடா. ஏன் தம்பி தான்டா, சொந்த சித்தப்பா மையன், சட்டி ஓட மாட்டேன். இங்கே வச்சிருந்து நாடகம் நடத்தி என் பெயர் என்னமோ வந்தார் ஒரு சாமியார். அவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். தொண்டியில் திருக்க மீன் வைப்பார். ஏன் அதுக்கு பேர் திருக்கைன்னு வச்சாங்க? திருன்னு முழிச்சிட்டு அதை வாங்க முடியும். ஏன்னா எங்கன்னா முள்ளு இருக்குன்னே தெரியாது. அதுக்குத்தான் அதுக்கு பேர் திருக்கை. சூப்பர் சூப்பர் சூப்பர். முருங்கைன்னு ஏன் பேர் வச்சாங்க? முறுக்கிக்கிட்டு இருக்கும். கை தட்டுங்களா. அதுக்கு தானே அவங்க 2 பேர்த்துக்கு இது வாங்கி கொடுத்தேன், சோயா பீன்ஸு. பண்ணு திண்டையில் பீய திண்ட மாதிரி
கை தட்டுங்க. 3 மணிக்கு மேலே எனக்கு ஆடியன்ஸே நீங்கள் தானடா யூடியூப்காரங்க. இவன் என்னடா அது டெல்லியிலேருந்து பிளேட்டில் இறங்குற மாதிரி வருவார் போவார். காலையில் உளுந்த வடைக்கு அடிச்சு கிடப்பாங்க பொன்னமராதி பஸ் ஸ்டாண்டில். தம்பி ஆரனெல்லாம் அடிக்கக்கூடாது. ஆரனோட பெருசாக இங்கே வச்சுருக்கேன். என் காரெல்லாம் என் டிரைவர் அடித்தான்னா டிராய்ட்டு சட்டி கலப்பு மாதிரி அடிப்பேன். எங்கிட்ட வண்டி நிப்பாட்டிருக்கேன். ஆமாம், தொண்டியில் நாடகம்னா ராமேஸ்வரத்தில் நிறுத்துவேன். ராமேஸ்வரம் டவுனுக்குள்ள நாடகம்னா ராம்நாடு கொண்டு வந்துடுவேன். உங்களை வச்சுக்கிட்டு நான் நடத்தி சலுப்புட நாரதர்னா என்ன மெதுவா பேசுவா. இதுக்கு மேலே மெதுவாக என்கிட்ட கொட்டாய்க்குள்ள பேசுவாரா. நாவை நாவை ரதம் போல் செலுத்துவர் தான் நாரதர். இந்த டப்பு வேற மாதிரில இருக்குது. ஒரு ராசவாட்டை நான் இப்படி அவனையும் பார்க்கல. போறையும் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கானாடா. அதான் பான்ஸ் பவுடர் இல்லாமல் போறையும் போட்டுருவோம். உள்ளே வந்து வர்றவன்னு பார்க்க நான் கிளம்புறது நல்லது. அண்ணே நீ இன்னும் பார்த்த மாதிரி சிரிக்கிற மைச்செல்லாம் கலட்டு வா போவான். ஏன்னா எனக்கு கடுக்குது. சாமியாரை சந்திக்கிறேன். அண்ணே எக்கோ வேணாம், எக்கு மட்டும் வச்சுக்க. எக்கோ வேணாம். கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா பாப்பா ப்ரொபோசரு சத்தம் போடாம வா. இதுக்கு தான் நான் போன மேடையில் புடதில் அடித்தேன். நாராயணாய நமக. சத்தம் போடாம ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. எனக்கு ஒரு 1.5 கிலோ போட முடியுமா? என்னதுயா? நான் வியாபாரமா செய்து கொண்டிருக்கேன். இப்போ என்னமோ சொல்லிட்டு வந்தீங்க. என்னது? என் பாட்டனுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமோதயமையா. நாமோதயமோ ஓதமோ நாம உதயமையா. அதெல்லாம் உங்க வீட்டில் வச்சுக்கிறேன். இது வந்து எங்க இடம்? இது பார்த்தீங்கன்னா இது என்ன இடமுங்க? உங்க இடம் சொன்னீங்க. 5 மணி இருக்கும்னா பரம வந்து ஒரு சிரிபாட்டு ரெடி பண்ண சொல்றாரு. நான் என்ன செய்யறது? பரமனை பிடிச்சி சப்பு அங்கே சொன்னேன். அவன் பேர் சுனித், உங்க பேர் அஜித் தானே? என்னுடைய பேரு திரிலோக சஞ்சாரி பிரம்மபுத்திரன் கலைவாணி மைந்த நாரதர் என்பார்களே. மறந்தா கூட உங்க வாத்தியார் முதல்ல போய் கேட்டுவா. அதுக்கு ஏன் மஞ்சள் விட்டு மாடு மாதிரி அப்படின்ற நான் வரிச்சூர் பழனியப்பா தாத்தாவை சந்திச்சேன். உன்னெல்லாம் சந்திக்கணும் தம்பி. அதோட வச்சு சங்கில வெட்டிடுறியா? ஏன்னா பல ஆட்களை சந்திச்சாலும் இன்னைக்கு என்ன சந்திக்கணும்ன்றது உங்களுக்கு இல்ல என்ன தெரியும்? இல்லங்க உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கிறேன். எனக்கு தெரியாது, நீ சொல்லுப்பா. தமிழ் பண்டித்திறமை. இது என்ன ஊருங்க? இது என்ன ஊரு? கானாடு காத்தேன். நான் கேட்டது இந்த ஊருக்கு பேர் என்னன்னு கேட்டேன். ஏன் இது கானாடு காத்தேன் தெரியுமா சொன்னேன்? ஏன் சொன்னீங்க? கால்நடையா நடந்து வந்து குழந்தைய காத்த ஆத்தாவுக்கு என் காளியத்தை அருள் கொடுத்து இந்த மண்ணிலே குடியமத்தினால் அதனாலதான் கானாடு காத்தான் என்று சொன்னேன். பாருங்க அப்ப என் கைதட்டாரு. அவர் நம்பரை வாங்கி. நான் கேட்டது இந்த ஊருக்கு என்ன பேருன்னு கேட்டேன். அதான் கானாடு காத்தேன் ஆரம்பத்துல. இப்போ வந்து இது எது? சரிங்க. வந்தவுடனே அழகான முறையில் மறைந்த மாமேதை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பத்தி பாடுனீங்க. ஏபிஜே தாங்க நான் சொன்னேன். ஏன்னா அப்துல் கலாம் அவர்களுடைய பாடலை பாடுனீங்க. அவருடைய சமாதி எங்கெங்க இருக்கு? அவர் சமாதி சத்தியமாக சிமெண்டில் தான் இருக்கிறது. சிமெண்டில் கட்டப்பட்டு இருக்குங்க. எந்த இடத்துல இருக்குன்னு கேட்கிறேன். பேய்க்கரும்பு. அது என்னங்க பேய்க்கரும்பு? ஏன் பேய்க்கரும்பு? கரும்புடைய சுவை என்ன? என்னை பேச விடாது. இல்லங்க கரும்போட சுவை என்னங்க? கரும்போட சுவை வந்து கசப்பு. தெரிஞ்சுக்கிட்டே கரும்புடைய சுவை கசப்பு. யாரு? ஏன் அந்த ஊருக்கு பேய்க்கரும்பு அப்படின்னு வந்தது நான் உங்கள்ட்ட கேள்வி. அந்த ஊரிலே நிறைய பெண்கள் பேய் பிடித்திருந்தார்கள். பேய் பிடித்திருந்த பெண்களுக்கு சாட்டை எடுத்து வராமல் வந்த கோடாங்கி அடித்தான் கரும்பாலே. அதனாலதான் அந்த ஊருக்கு பேய்க்கரும்பு என்று பெயர். இதே பதிலா? இல்லங்க இதே பதிலான்னு கேட்கிறேன். இன்னொரு பதில் இருக்கு. என்ன பதில் சொல்லுங்க? பேய்க்கரும்பு என்று ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஆமாங்க, கரும்பை வைத்து பேய்களை அடித்து. நான் என்னையா கேள்வி கேட்டேன்? அந்த இடத்துக்கு ஏன் பேய் கரும்புன்னு வந்துச்சுன்னு கேட்டேன். பே அப்படின்னா வாப்பே, எங்கிருந்து வேணாலும் பொழப்புக்கு வாப்பே. சரி, பேத்தனமா பொழப்பு பொழைச்சிடாதடா, பேப்பேன்னு முழிச்சிடாதடா என்று சொல்லித்தான் பேய் கரும்பு. இதனாலதான் பேய் கரும்புன்னு வந்துச்சோ? இவர் செல்ல யாரியா?
ஏய், இது என்ன இடம்? பிரிட்டிஷ் ஆண்ட தமிழ்நாட்டிலே அப்ப இருந்த முஜி அவருடைய சிலை. என்னய்யா சில? என்ன இது என்ன பலசர கடையா? தம்பி இல்ல இது என்னையான்னு கேட்டு பலசர கடையா? ஆடலும் பாடலு பிஎஸ் கார்த்தில எந்திரியம் படத்துக்கு ஆடுற மாதிரி வருவேன். என்ன கட்டப்பு? பேய் கரும்புக்கு பல விளக்கங்கள் சொன்னீங்க. அந்த கரும்பு யாருடைய கையில் அங்க இருந்தது? அந்த கரும்பு யாரு கையில இருந்தது? ஆமா. எந்த ஒரு கரும்பா இருந்தாலும் இருப்பது விவசாயி. நீங்க ரெண்டு பேரும் தான் கை தட்டி. விவசாயிகளுடைய கையில கரும்பு இருக்கும். எப்போ அவங்க கரும்பு நட்டா மட்டும் விவசாயிகள் கையில கரும்பு இருக்கும். ஆமா. பண்டிகை காலங்கள்ல வாங்கக்கூடியவர்கள் கையிலையும் கரும்பு இருக்கும். ஒத்த பொண்ணை அந்த பேய் கரும்பு என்று சொல்லக்கூடிய கரும்பை யாரு வச்சிருந்ததுன்னு கேட்டேன். பேய் கரும்பு என்று சொல்லக்கூடிய கரும்பை என்னையா நொண்டிக்கிட்டு வர இவையாரியா? நொண்டிச்சாமி ஆடுறவர். புதுசா வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? பாப்பா பாப்பா அந்த குட்டையை சாப்பிட அப்பா வரேன். ஏன்னா கரும்பு என்றால் இனிப்பு சுவையில இருக்கும். நீங்க சொன்னீங்க கசக்கக்கூடியவர் தன்மையில இருந்தது கரும்பு. அதனாலதான் அந்த இடத்திற்கு பேரு பேய் கரும்பு. அந்த பேய் கரும்பு யாருடைய கையில இருந்தது? கரும்பு இருப்பது ஆதிபராசக்தி கையிலே. சரி. கரும்பு மொழி இருப்பது ஆதிபராசக்தி கையிலே. கரும்புனாலும் ஒண்ணுதே. கரும்பு தட்டை இருப்பது ஆதிபராசக்தி கையிலே. கரும்பு துகள்கள் இருப்பவன ஆதிபராசக்தி கையிலே. அப்ப கரும்பு வச்சிருக்கிறது எல்லாமே ஆதிபராசக்தி கையில தான். உனக்கு லேசா கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமே. ஒரு ஆண் ஒருத்தன் கையில கரும்பு வச்சிருந்தானியா? நீங்க ஆம்பளை வச்சுட்டு தேவையில்லாது எந்திரன் சார். நீ சொல்லியா? ஒரு ஆண்மகனாகப்பட்டவன் கையில கரும்பு வச்சுக்கிட்டே அலைஞ்சான். அவனுக்கு பேர் என்ன? எதனால அந்த இடத்திற்கு பேய் கரும்புன்னு பேர் வந்துச்சு? ஆண் கையிலே வைத்திருந்தான், அதுக்கு ஆண் கரும்பு பேர் வச்சு. என்னய்யா புதுவிதமான கரும்பா இருக்கு? ஆமாங்க. அப்புறம் ஆண் வச்சிருந்தா ஆண் கரும்பு தான். பெண் வச்சு பேய் கரும்பு ஏன் வந்துச்சுன்னு கேட்டேன். ஆண் கரும்பு ஏன் வந்துச்சுன்னு கேட்கலையே. பேய் கரும்பு ஏயா வந்துச்சு? இதை தெரிஞ்சு எதுவும் மினி பஸ் வாங்கி விட போறியா? இல்ல எதுக்கு தேவைப்பட்டு நீங்க எதையும் கேட்டீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? இருங்க, இந்த மக்களுக்கு என்ன புரியுமோ அதை பேசணும். பேய் கரும்பு ஏன் வந்துச்சு, கிலோமீட்டர் எவ்வளோ வந்துச்சு, கடல் தண்ணி ஏன் உப்பு கச்சிச்சு, இதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு யாரும் அதை வேலைக்கு போகிறாங்களா? என்ன இதுவும் மக்களாகப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் தானே. சரி, பேய் கரும்பு எங்களுக்கு தெரியலப்பா, நீ சொல்லு சாமி. கரும்பாகப்பட்டது யார் கையில இருக்கும்? நீங்க சொன்னது மாதிரி துர்க்கையம்மனுடைய கையில இருக்கும், ஆதிபராசக்தியுடைய கையில இருக்கும். ஒரு ஆண் மகனுடைய கையில கரும்பு இருந்துச்சு. யாரு கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினத்தார் என்று சொல்லக்கூடியவருடைய கையில. பட்டினத்தார் அடிகளையா அவருடைய கையில கரும்பு இருந்தது. சரி. அப்போ அவருடைய கையில் கரும்பு இருந்தது. அவருக்கு விமோச்சனம் கேட்கிறார். என்னங்க கரும்புண்டா இனிப்பு சுவையில இருக்கணும், ஆனா என் கையில கொடுத்தீங்க கருப்பு, அதாவது கசப்பு தன்மையில இருக்கக்கூடிய ஒரு கரும்பை கொடுக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? இந்த கரும்பை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும். சிவ ஆலயங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும். எப்பொழுது இந்த கரும்பாகப்பட்டது இனிக்கின்றதோ அப்பதான் உனக்கு விமோச்சனம். என்னையா பாக்குற? கீழே என்னையா தெரியுது? சூஸ் வருதான்னு பாக்குறாரு. இல்ல எங்கடா குனிஞ்சு பாக்குற? போடா. என்னையா பாக்குற? அப்ப இவர் வர்றாரு. எங்க வர்றாரு? நமது ராமேஸ்வரமாகப்பட்டது ஆரம்பத்தில் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தமநாத பர்வதம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். ராமனாகப்பட்டவன் ஈஸ்வரனை வச்சு வழிபட்டதுனால அந்த இடத்துக்கு பேரு ராம ஈஸ்வரம். அந்த இடத்துல என்ன பண்றாரு? சிவபெருமானை வணங்கிட்டு என்ன பண்றாரு? தன் கையில் உள்ள கரும்பை ராமேஸ்வரம் என்று சொன்னீர்களே, அலுமாறு வந்து உண்டரக்கிறார். ராமா ராமதாசனாகப்பட்டவன் விந்தானோ கடைசி வரைக்கும் டைலாக்கே பேச மாட்டேன். அப்ப அந்த கரும்பாகப்பட்டதை என்ன பண்றாரு? சிவபெருமானை வணங்கி விட்டு பிச்சு சாப்பிட்டார். என்னடா இந்த கரும்பாகப்பட்டது கசந்து கொண்டு இருக்குதே, எப்பதான் எனக்கு விமோச்சனம் கிடைக்கும்? அப்ப இது பேய் கரும்பாக இருக்குமோ என்று எண்ணி அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணாரு? கரும்பை பிச்சு சாப்பிட்டதுனால கசப்புத்தன்மை அடைந்தது. அந்த கசப்புத்தன்மை இருந்ததனால் இந்த கரும்பு பேய் கரும்பாக இருக்குமோ என்று எண்ணினார். அதனாலதான் அந்த இடத்திற்கு பேர் பேய் கரும்பு. ஏன்னா பட்டினத்தார் அடிகளாருடைய கையில இருந்த கரும்பு எங்க விமோச்சனம் அடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல என்ன பண்ணாரு? அங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு விட்டு அந்த கரும்பை பிச்சு சாப்பிட்டாராம்.
அப்படி அந்த கரும்பை பிச்சை சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை அடைகிறது. அப்ப அங்க விமோசனம் பெற்றார். எங்க? அங்கே திருவெற்றியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல. அதே போல பார்த்தீங்கன்னா எங்க வந்தாரு? அவர் கையில் கரும்போடு வந்தாரு. சிவபெருமானை பார்த்து வழிபட்டாரு. தன் கையில் உள்ள கரும்பை பிச்சு சாப்பிட்டாரு. சாப்பிட்டதன் காரணத்தினால் என்னாச்சு? கசப்புத்தன்மை ஏற்பட்டதனால் அந்த இடத்திற்கு பேர் பேய் கரும்பு என்ற ஒரு ஊராட்சியா. உண்மை. தாங்கள் இவ்வளோ அருமையாக பேசுறீங்க. ஏன்னா தாங்கள் வாயாலே சொன்னாதான் பாமர மக்களுக்கு புரியும். புரியும். சிரிக்க வைப்பதற்காக நாங்கள், ஆமாங்க, சிந்திக்க வைப்பதற்கு நீங்கள். என்னய்யா, ஏன்னா கேள்வி கேட்கணும் என்பது உங்களை பார்த்துதான் எனக்கு எவ்வளவோ கேள்வி கேட்கணும்னு. எத்தனை மது போதைக்கு மக்கள் அடிமையானாலும் பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் அத்தனையுமே மனிதனுக்கு நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறது. அவன் கொண்டு வந்தது பதனி. ஏன் அதுக்கு பேரு பதனி? மரத்திலிருந்து வெட்டி விட்டு ஒரு பானையில் பிடித்து பதம் பார்த்து இறக்குறான் இந்த விவசாயி. அதனாலதான் அதுக்கு பதம் பார்த்த நீர் பதிநீர். தம்பி பரவாயில்லை, அற்புதமான விளக்கம் ஐயா. போங்க போங்க, தொண்டில போய் உடைச்சிட்டு வாங்க. அழகான விளக்கம். ஏன்னா நீங்க சொல்வது உங்களை பத்தி நான் நன்கு தெரிந்து கொண்டேன். என்னையா தெரிஞ்சு? உங்களுடைய பெயர் திரிலோக சஞ்சாரி பிரம்மபுத்திரன் கலைவாணி மைந்தன் என்று உரைப்பார்களே. என்ன பேரை கேட்டா பேரை மட்டும் நாரத முனிவனியா. செஞ்சாரி புஞ்சி நாரத முடிவனியா. என்னையாச்சு? எதுக்கே முறைச்சுக்கிட்டு வர்ற? நான் எது தப்பா பேசிட்டேனா? விடுங்க, அவன் வாங்குற 250 ரூபாய்க்கு வந்துட்டு போறேன். உனக்கு என்ன? அப்ப போ 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 போ, அப்பா காப்பி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு பாடு. நாரத முனிவர் என்பார்களையா. எம்ம எத்தனை தடவைடா வருவேன்? நீ நடந்ததுக்கு நேரம் நடந்திருந்தா நீ யாரா யமனேஸ்வரம் போயிருப்பியாடா. மேடையே அளந்துட்டாங்களே. சாமி, உங்க பத்தி எனக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு உடம்புல மேடு தங்கி இருக்குது என்றால் என்னையா மேடு தங்கி இருக்கு? அவர்கள் நாரதர். என்ன மேடு தங்கி இருக்கு? அதெல்லாம் சாமி பண்ணு கொடுத்து உங்களை இது பண்ணுறேன் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்களை நோட் பண்ணியிருக்காங்க. பண்ண கொடுத்தா நீ எந்த நடந்துக்கும் போயிடுவீங்க. பண்ண கொடுத்து செய்யக்கூடாதா? ஆமாம். ஏன்னா தாங்களை பற்றி நான் ஒரு தடவை சொன்னேன், தாங்களுக்கு மடுவு பெரிதாக இருக்கிறது என்று. ஆனால் இப்பொழுது நீங்கள் கல்லூரியிலே பாடம் நடத்தவில்லை, எல்லாரும் உங்கள் மடுவைத்தான் கவனிக்கிறார்கள், பாடத்தை கவனிக்கிறார்கள். அந்த மாணவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்குறேன். நாளை பின்ன போகும்போது டைட் பாடியை போட்டுப்போம். ஏன்னா உண்மையிலேயே எந்த ஒரு வேலை பார்த்தாலும் இதை பார்த்துக்கிட்டே உணர்ச்சியா நிம்மதியா வீட்டுக்கு வரலாம். ஒரு வாத்தியார் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா நிம்மதின்றதே கிடையாது. ஏன் கொசு ஊத்தி அனுதினமும் பிரச்சனை தான். ஏன் என்ன பண்றாங்க ஸ்டூடெண்ட்? என்ன பண்றது? அதை வெளியில சொன்னா யூடியூப்ல பார்த்துக்கிட்டு உன்னை மறைச்சிக்கிட்டு அடிக்க போறாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறாங்க? எதுக்குங்க? பாடம் படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. இல்லைங்க, சோத்து பல்லுக்கு. அதைத்தானே கொல்லவேர் சரியா பாட வேலை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது உணவகத்தில் போய் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? அங்கிருந்து அலைபேசியின் மூலம் அழைப்பு வருது. என்னையா உன் பயலுக்கு உள்ள வெளியிலதையும் சுற்றிக்கிட்டு இருறாங்க. ஏன்னா அனுதினமும் கல்லூரிக்கு போனாவே பிரச்சனை தான். ஏன்னா முதலாண்டு படிக்கக்கூடியவர்கள், ஏன்னா பெத்தவங்க நம்மதையும் சொல்லி விளக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு இது சொல்லுகிறேன். தாங்கள் பாடம் நடத்தும் பொழுது மாணவர்கள் எல்லாம் படத்தை கவனிக்காமல் தீமண்டம் வாங்கி செல்வதற்காக திம்பதற்காக கேண்டீன் செல்லுகிறார்கள். நாளை நான் சொல்வது போல் நீங்க செய்து பாருங்க. என்ன செய்யணும்? அவங்களுக்கு முந்தி நீங்க தின்று கொண்டிருங்கள் கேண்டீன் என்று. அப்படி சாப்பிட்டதுனாலதான் இம்புட்டு உடம்பு. வேற வழி எப்படா சாமி பார்த்துக்கிட்டு இருக்கு. தாங்கள் பெயர் நாரத மகரிஷி. நாரத முனிவரியா. உங்க அப்பா தூமா? என்னையா தூமா? பிரம்மா. பிரம்மாயா. உங்க அம்மா தானே வாலி? கலைவாணியா. கலைவாணி. ஆமா. சொல்லுக்கு அதிபதி நாவிற்கரசி. பாருங்க அப்படி பயபக்தியோட வர்றான் பாருங்க. உங்களுக்கு உங்க வீட்டுக்காரமக்கு வளகாப்பு ஏலே என்ன மண்ணாசை பொன்னாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசையும் இழந்தவர்கள். உங்கள் மாணவர்கள் இனிமேல் உங்களை திட்டக்கூடாது என்று மேக்கப் குடம் எடுத்து வருகிறான். என்னையா? ஓ அப்பா இது வச்சிருக்கேன் லாலிபாப்பு சாப்பிட்டுக்கிட்டு வரேன். என்னடா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் சாட்டைக்கிட்டு அடிக்கிற மாதிரி வரையாமல் போனேன். சாமி, உங்க அப்பா பிரம்மா, உங்க அம்மா கலைவாணிங்க. இந்த ஆடல் பாடல் வந்துட்டார்ல எந்திரேன். என்னைக்கா வேணும்? எந்திரேன் படத்துக்கு ஆடுவார். அப்புறம் இது பிரபதவா படத்தில், அப்புறம் தில்லானா ஒன்று ஆடுவார். ஸ்டார் பாய்ஸ்ல இருந்தார். இது யாருயா? இவர் யாரு? என்ன பத்தி நீங்க கேட்டீங்க, இவர் யாருயா? அது யாருன்னு நானும் 1.5 வருஷமா பார்த்துக்கிறேன், தெரியல. இடம் உங்க இடம் தான் சொன்னீங்க. உங்க இடத்துல தானே சுத்திக்கிட்டு இருக்கா. எங்க இவர் வந்து லயன் மாத்துறவருங்க போஸ்ட் மரத்தில். அவருக்கு என்ன வேலை இங்க? காட்டுக்குள்ள திருவிழா வச்சிருக்கோம், ஜென்ரேட்டர் தான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த திரு கணபதி மேஜில் வேலை பார்க்குறாள். அதுக்காக நான் லைன் மாத்துறேன்.
கணவதி மை செட்டு அவருக்கு வேலை என்னய்யா? என்ன கணவதி மை செட்டு ஓனரே நான் தான். எப்படி ஓனரு? ஓனர் நான் தான். ஓனர் மயம் வேறடா. ஓனர் மையம் நான் தான்டா, உனக்கு தெரியாது. எப்படி? அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிட்டாருல. என்னைக்கு அடிச்சாரு? எங்க வீட்டுக்கு பால் காய்ச்ச வந்திருக்காரு, அப்பையில எங்க அம்மாட்ட பாலவே காய்ச்சிட்டாரு. ரெண்டாம் தரத்து மயன்னு மைசெட்டு ஆம்ப பூங்க பாக்குறேன் பாரு. சாமி, உள்ளே தோழி பெண்கள் இருக்கிறார். யார் அவள்? அவளை நான் நோக்க வேண்டுமியா? பார்க்கணுமியா? நானே கல்யாணம் மட்டும் வந்துடுறேன், என்ன தேவையில்ல. கிரிக்கண்ணால் அவர்களை நான் நோக்க வேண்டும் என்று நான் உரைக்கிறேன் ஐயா. ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசினாலே ஒரு மாதிரியா இருக்கு. மேடையை எடுத்து விட்டு போக போறாங்க, நான் தெண்டம் கட்ட போறேன். டம்மு டும்முன்னு வர்றாங்க, என்ன நடக்குதுன்னு இல்லையாடா. அழைத்து வாருங்கள், நான் அவளை சந்திக்கலாமா? சந்திக்கலாம். அஜித்து நாளை பண்ண நோக்கலாம், மயிரப்படலாம். தம்பி அண்ணா, தம்பி உன் வாய்ஸ்ல மட்டும் பேசு, மிமிக்கிரி வேற. தம்பி வாப்பா, ஜானி வர்ற மாடு மாதிரி வருவேன். ஒரு நாளும் பிரியாத என் தம்பிகளே. வந்த சாமியார் எத்தனை சாமியார் நம்ம மடக்கணும். ஆமாண்ணா, அவர் சிரித்து விட்டு சென்று விடுவார். ஆனா வந்த சாமி சிரிக்கவும் இல்லை, நம்மளை மடக்கவும் இல்லை. என்ன குறையாக இருக்கலாம் அண்ணா? என்ன குறை என்றால், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சேர்ந்ததுதான் எனக்கு குறை. அப்படியா? எக்கோ வைக்கலாமா? தம்பி சத்திய மனம் கணங்கிறது. எனக்கும் ரொம்ப நடிக்காத, திருடான்ல இறக்கி விட்டுட்டாரு. ஹலோ ஹலோ ஹலோ. கூடம் பிறந்திட்ட பிறவி பாண்டியர்களே, குட்டிகிளி போல வந்தமடா, நாடும் பிரியாத பிறவி பாண்டியர்களே, இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன், இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன், அவைய காலங்கள் வந்ததிரா, வந்ததிரை வந்தது என்ன செய்வேன். எப்ப பார்த்தாலும் போட்டு மடுவாங்க. உனக்கு என்ன ஓரின சேர்ந்த இந்த வயசுல? தம்பி அண்ணா, தோழிப்பிள்ளை இருடா, அந்த தோழிப்பிள்ளை அழைத்து ஆக வேண்டிய காரியங்கள் அது வரைக்கும் நான் அந்த சிலையை கொண்டு கம்மாயில நிறுவிக்கிட்டு இருக்கேன். சரி அண்ணா. தூக்குங்கடா தண்டிகள் தம்பி பழனி கொத்தனார் மேனே, கொஞ்சம் உள்ள வரையாப்பா. அந்த 4ஆம் நம்பர் ரூமுக்கு ஒழுக்க மாறுறா கொத்தனார் மேனே. தூக்குங்கடா தண்டிகள் கண்ணே 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 ஒடியாத்தா. பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். நான்